Hi guys, good afternoon. நான் உங்களோட அக்ஷதா கார்த்திக் அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னும் போது எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு கலர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பூனம் சாரியிலே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்ன் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னும் போது ப்ளூ கலர், ஸ்கை ப்ளூ வந்து மோஸ்ட்லி வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் அண்ட் வந்து எனக்குமே பிடிக்கும். பட் ஆனால் எல்லா கலருமே நமக்கு வந்து வேர் பண்ணோம் அப்படின்னும்போது சாரீஸ் வந்து ஒருத்தவங்க வந்து பிடிச்ச கலரில் மட்டுமே சாரீஸ் வந்து வேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அப்படி நீங்கள் பண்ணாமல் எல்லா கலர்லையுமே நீங்கள் வேர் பண்ணி பாருங்கள். நம்ம பிளாக்காக இருக்கும், ஒயிட்டாக இருக்கும், நார்மலாக இருக்கும், இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பார்க்காதீங்க. எல்லா கலர்லையுமே நீங்கள் வேர் பண்ணி பாருங்கள். டார்க்கான கலர்லாம் நான் எனக்கு வேர் பண்ணேன், என்னோடய ஸ்கின்னுக்கு இதாக இருக்கும், நல்லா தெரியாது, அப்படி வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணீங்க அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னே அப்படி சூஸ் பண்ணி நீங்கள் போட்டீங்க அப்படின்னும் போது கம்ஃபர்டபுளாக, அதாவது உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் ரேராக என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் நம்ம வேர் பண்ணணும்னு ஆசையாக இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து அது வந்து செட் ஆகாது. சரிங்களா? அப்போ மோஸ்ட்லி வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே நீங்கள் வந்து எப்போயுமே வந்து எல்லா பேட்டர்னுமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? எல்லா பேட்டர்ன், எல்லா ஸ்டைலு, நெக்ஸ்ட்டு வந்து எந்த கலராக இருந்தாலுமே நீங்கள் வேர் பண்ணிடுங்க. வேர் பண்ணாதான் உங்களோட பாடிக்கோ உங்களோட ஸ்கின் கலர் எல்லாத்துக்குமே வந்து மேட்சிங்காக எப்போயுமே இருக்கும். எப்போயுமே இப்போ நீங்கள் காலேஜ் ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்கள் போடுறீங்க அப்படின்னும் போது நம்ம மேரேஜ் ஆகியதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து வேர் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். சரிங்களா? எனக்கு இந்த ஸ்கின்னுக்கு, என்னோடய ஸ்கின்னுக்கு இது ஒத்து வராது, என்னோடய ஸ்கின்னுக்கு இது பளிச்சுன்னு தெரியும், என்னோடய ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப டல்லாக தெரியும் அப்படின்னு வந்து நீங்கள் இங்கே நினச்சி சூஸ் பண்ணீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து அது ரொம்ப இதாக இருக்கும். சரிங்களா? அப்போ நீங்கள் அப்படி பண்ணாமல் எல்லாமே நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? கலர் எல்லாம் டிஃப்ரெண்ட்டான கலர், இப்போலாம் நிறைய அட்ராக்டிவான கலர்ஸ்லாம் நிறைய வந்துருச்சு. ஆனால் மோஸ்ட்லி வந்து அது வேர் பண்ணுறவங்க பண்ணுறாங்களே தவிர மற்றவங்களுக்கு வேர் பண்ண ஆசை இருக்குது. ஆனால் எனக்கு வந்து அது டார்க்கான கலர், என்னால் வந்து எனக்கு வேர் பண்ணால் எனக்கு கொஞ்சம் இதாக இருக்கும், டல்லாக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப இதாக இருக்கும்னு சொல்லுவீங்க. அப்படி பண்ணாதே. ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். அண்ட் அப்படியே நம்ம வந்து செட் ஆகும். அண்ட் போக சூப்பராகவும் இருக்கும். சிம்பிளாக இருந்தாலும் அழகாக இருந்தாலும் செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னும் போது ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் தான் வந்து வேர் பண்ண போகிறேன். கொஞ்சம் வந்து அந்த பார்டர் இதில் வந்து நமக்கு அந்த ஒர்க் அவுட் நல்லா கொடுத்துருப்பாங்க. இந்த பார்டர் இருந்தது, கீழே உள்ள பார்டரும் சைட் பார்டருமே நல்லா ஒர்க்கடாக நல்லா இதாக கொடுத்துருப்பாங்க. நல்லா பார்டர் நல்லா திக்காகவும் கொடுத்துருப்பாங்க. அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னும் போது நல்லா ஒரு பியூர் ஸ்கை ப்ளூன்னு சொல்லலாம். அந்த பியூர் ஸ்கை ப்ளூ நல்லா அது இந்த மாதிரி பிளைனில் வந்து வேர் பண்ணாமல் சூப்பராக இருக்கும். சரிங்களா? எந்த ஒரு ஸ்கின் டோனு கேர்ள்ஸ்க்குமே வந்து செம்மையாக இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி இந்த மாதிரி பிளைனாக வந்து வேர் பண்ணால் செம்மையாக இருக்கும். இதுக்கு நல்லா ஒர்க் அவுட் ப்ளவுஸு, நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் போட்டால் சூப்பராக இருக்கும். ஆனால் மேட்சிங்காக போட்டால் நல்லா இருக்காது. நல்லா ஒன் சைட் ஃபுல்லாகவே நல்ல பிளைனாகவும் அண்ட் ஒன் சைட் பார்டர் வந்து நல்லா வந்து நமக்கு வந்து ஒரு கோபுர ஸ்டைலில் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து நல்லா ரெட் காம்பினேஷனில் இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் வந்து நல்லா வந்து என்னோடய லென்த்துக்கு ஏற்ற மாதிரி விட்டுருக்கேன். இந்த மாதிரி ஒரு பூனம் கிளாத்து இந்த மாதிரி வந்து பார்டர் வந்து நல்லா ஹெவியாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது அண்ட் சூப்பராக இருக்கும். இந்த பார்டர் மட்டும் ஹெவியாக இருக்கும், நல்லா இப்படி இது பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி வேர் பண்ணும்போது நல்லாயிருக்கும். அதனால் வந்து நம்ம சாரி லென்த்து கொஞ்சம் நம்ம பெருசாக விட்டோம்னா சூப்பராக இருக்கும். அண்டு மோஸ்ட்லி வந்து இது வந்து சின்ன சாரி தான். ரொம்பலாம் வந்து ஹைட்டாக இருக்கிறவங்களாம் வேர் பண்ணால் பத்தாவது. ரொம்ப ஹைட்டாக இருக்கிறவங்க வேர் பண்ணால் பத்தாது. ஏன்னா இந்த அளவுக்கு கூட நமக்கு வந்து இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அண்டு நான் அவ்வளோதான் இது பண்ணியுமே வீட்டுக்கு இவ்வளோ தான் இருக்குது. இல்லைன்னா இந்த காலேஜு அந்த ஃபர்ஸ்ட்டில் சாரி கட்டுறாங்களா அந்த மாதிரி கேர்ள்ஸ்க்கு வந்து அந்த மோஸ்ட்லி வந்து சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி கேர்ள்ஸ்க்கு செம்மையாக இருக்கும். செட்டு பின் வச்சு
பின் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படிங்கும்போது இது வந்து இந்த பார்டர் இது இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரியும் வேர் பண்ணலாம். இந்த மாதிரி வேர் பண்ணாலும் சூப்பராக இருக்கும். ப்ளீட் எடுத்தாலும் செம்மையாக இருக்கும். எனக்கு கீழே வந்து பிளெயினாகவும் நமக்கு வந்து முந்தி வந்து நல்லா ஒர்க்கடாக கொடுக்கறதுனால நல்லாயிருக்கும். இந்த பார்டர் இது இருக்கிறதுனால நமக்கு வந்து ப்ளீட் நல்லா விழுகும். இந்த பார்டர் மட்டும் நமக்கு நல்லா ஹெவியாக தான் இருக்கிறதுனால ப்ளீட் வந்து சூப்பராக விழுகும். ஓகேங்களா? நல்லா நூல் அழகாக இருக்கா? அதான் வந்து செம்மையாகவும் சூப்பராக வந்து விழுவோம். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து பின் பண்ணி இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்படியே வந்து நமக்கு வந்து நல்லா ப்ளீட் வந்து சூப்பராக செம்மையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதில் ஒரு போர்டு எடுத்தோம்னா செம்மையாக இருக்கும். எல்லாம் வந்து ப்ளீட்டுமே வந்து நல்லா அழகாக விழுவும். இந்த பக்கம் நான் எடுக்கவே இல்லை, நல்லா அழகாக தான் இருக்கும். ஏன்னா இந்த சாரியோட லுக் வந்து அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். அண்ட் ஓகே காய்ஸ், இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் டிஃப்ரெண்டான ஸ்டைலில் வந்து பார்க்கலாம். பை காய்ஸ், லவ் யூ.